ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம கல் தோசையும் தக்காளி குருமாவும் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். அரை கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் லேசான அவல் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போது குருமா செய்யறதுக்கு நான் அரை கிலோ பெங்களூர் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கெசகசா எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பேல் லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அன்னாச்சி முக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனு. கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ ரவையை சேர்த்துறேன். இப்போ தயிர் சேர்க்குறேன். இப்போ இந்த ஊற வச்ச அவல் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். இதுலேயே இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைஞ்சிடுச்சு. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்ச மாவை நம்ம ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஊறட்டோம். நம்ம குருமா வைக்கிற வரைக்கும் ஊற வைக்கணும். நல்லா ஊறிட்டுருக்கோம். அதுங்கிட்ட மூடி வச்சுருவோம் தட்டு போட்டு. இப்போ குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கெசகசா சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, முந்திரி, அப்படியே மிளகு எல்லாமே இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ குருமா தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். பட்டை கிராம்பெலாம் சேர்த்துக்கலாம். பேல் லீஃப் சேர்க்குறேன். ஏலக்காய், பட்டை, சோம்பு தூள், இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ புதினா சேர்க்குறேன். நம்ம குழம்பு கொதிக்கும் போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மாவில் நம்ம அரைக்கும் போது கூட லேசான அவள் தான் நான் போட்டிருக்கேன். கெட்டி அவள் கூட வெள்ளை கலர் அவள் இருக்குது. கெட்டி அவள் அதை கூட நம்ம ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இல்லை லேசான அவள் போட்டிருக்கேன். கெட்டி அவள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் அது. கெட்டி அவள், லேஸ் அவள், இந்த கருப்பு அவள் கூட நம்ம ஊற வச்சு சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக அவள் சேர்க்கணும் அதில். அவ்வளோதான். இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துறேன். இதுக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அந்த காரத்துக்கு தான் பச்சை மிளகாயும் மிளகும் நம்ம போட்டிருக்கோம். தோசைன்றதுனால சாப்பாடு குருமானா நம்ம காரம் நல்லா சேர்க்கலாம். இது தோசைன்றதுனால நான் சிம்பிளாக மிளகும் 2 பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இந்த குருமா சாப்பாட்டுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது, காரசாரமாக இருக்காது. ஆனால் தோசைக்கு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் தோசைக்கு தான் வைக்கிறேன். நான் பெங்களூர் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி எடுத்தோமா புளிப்பாக இருக்கும். குருமா அந்த டேஸ்ட் இருக்காது. பெங்களூர் தக்காளி தான் புளிக்காமல் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அரை கிலோ பெங்களூர் தக்காளி எடுத்து கட் பண்ணி இப்போது குருமாவில் சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா லேசாக வதங்கிடுச்சு.
தக்காளி வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த தக்காளி குருமான்றதுனால கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும். தக்காளி நசுங்க வேணாம். தக்காளிலாம் லேசாக நான் வதக்கிட்டு இப்போது இந்த மசாலா அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் இப்போது அந்த அரைச்ச மசாலாலாம் சேர்த்து தண்ணி விட்டு உப்புலாம் சேர்த்து இதில் இப்போ நம்ம கொதிக்க வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்க்கலாம். மூடி வச்சிடறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே கொத்தமல்லி துவைக்கிறேன். தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தக்காளி குருமாவும் கல் தோசையும் இன்ஸ்டன்ட் மாவில் கல் தோசையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக சட்டுன்னு செய்கிற ஒரு தோசை. இன்ஸ்டன்ட் மாவு நம்ம அரிசி ஊற வைக்க வேணாம், உளுந்து ஊற வைக்க வேணாம், அரைச்சி புளிக்க வைக்க வேண்டாம். உடனே டக்குன்னு செய்கிற பொருள் இதுதான். நம்ம 4 பொருள் வச்சு தயிர், அவல், ரவை, அரிசி மாவு எல்லாம் கலந்து நம்ம மிக்சியில் அரைச்சி உடனே நம்ம 10 நிமிஷம் புளிக்க வச்சு குருமா கொதிக்கிறதுங்காட்டே நம்ம புளிக்க வச்சு உடனே சுட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.